ரெஜிஸ்டர் என்டிட்டி. இது பாஸ்ட் எக்ஸாம் 2021 கேட்ட மிக முக்கியமான கேள்விங்க. அதாவது என்டிட்டி ரெகுலர்லி செல்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் இசட் இண்டிவிஜுவலி தேர்பை செல்லிங் ஸ்டாண்டலோன் செல்லிங் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அவங்க கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஒய் இசட்டோட ஸ்டாண்டலோன் ப்ரைஸ் வந்து மொத்தமாக சேர்த்துனா ஒன்று தனித்தனி ப்ரைஸையும் அவங்க கொடுத்துட்டான். இன் எடிஷன் என்டிட்டி ரெகுலர்லி செல்ஸ் ப்ராடக்ட் ஒய் அண்ட் இசட் டுகெதர் 50,000. அதாவது ஒய் அண்ட் இசட்டையும் 50,000 வித்துட்டுருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா 65,000. கேஸ் ஏ பார்த்தீங்க, allocating a discount to one or more performance applications. The entity enters into contract with the customer to sell product X, Y and Z in exchange of 1 lakh. The entity will satisfy the performance obligations for each of the product at a different point in time, or product X and Y at the same time in time. Determine the allocation of transaction price to product X and Y. சரி, அப்போ வந்து கேஸ் ஏ முடிச்சிடலாம், அப்புறம் வந்து கேஸ் பிக்கு வரலாம். What is case A? However, there are two important situations: discounting application, residual operation சொல்றாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். Under A is 115 பொறுத்த வரைக்கும், when multiple goods or services are sold together in a contract, the transaction price must be allocated to each performance obligations based on the relative standalone selling price. அப்படி பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் அலோகேஷன், ரெசிடுவல் அப்ரோச். கேசியை வந்து டிஸ்கவுண்ட் அலோகேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அவனே கொடுத்தான், 1,00,000 கிவன். பட் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோதான், 1,00,000. டிஸ்கவுண்ட் 20,000. பட் என்டிட்டி நார்மலி செல்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் சேல் டுகெதர் எவ்வளவு, 50,000. அப்போ ஒய்யையும் இசட்டையும் அவங்க 50,000. ஆனால் ஒய்யும் இசட்டும் ரெண்டுத்தையும் சேர்ந்து எவ்வளோ வருதுங்க, 70,000 வருது இல்லையா? அப்போ டிஸ்கவுண்ட் எதுக்கு தான் போயிருக்குது, இதுக்கு தான் போயிருக்குது. எப்போ, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தான். அப்போ ஸோ என்டையர் டிஸ்கவுண்ட் ரிலேட்ஸ் டு என்னதான், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தானே தவிர யாருக்கு கிடையாது, எக்ஸுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ஃபோர் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் ஆன் அலோகேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 50,000 தான். ரிமைனிங் ஒய் அண்ட் இசட் தான் வந்து 50,000. ஸோ அப்போ அலோகேஷன் பிட்வீன் ஒய் அண்ட் இசட்டுக்கு தான் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 70,000 அப்படின்றது வந்து 25,000 வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் 40,000 இசட்டுக்கு இருக்குதுன்னா, அப்போ 50,000க்கு எவ்வளவுன்னு நீங்கள் என்ன செய்யணும், பிரிக்கணும். இதுதான் ப்ரொப்போர்ஷன், டிஸ்கவுண்டிங் ப்ரொப்போர்ஷன் சொல்லுவாங்க. அலோகேஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. அதெல்லாம் பாருங்க, திருப்பி நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறான், டிஸ்கவுண்டிங் அலோகேஷன் டிஸ்கவுண்ட் டு ஒன் ஆர் மோர் பர்ஃபார்மன்ஸஸ். திருப்பி சொல்கிறேன். அதாவது ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து சொல்லியாச்சு 1,20,000. ஆனால் இந்த ரெண்டுத்தையும் ஒய் அண்ட் இசட்டையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, 50,000க்கு நீங்கள் விற்கலாமா. ஆனால் என்டிட்டி வந்து கான்ட்ராக்ட் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிக்குது, ஒன்லி 1 lakh தான். அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ சீட்டிங்க, 1,20,000, 1 lakh கொடுக்குறேன். அப்போ டிஸ்கவுண்ட் நீங்கள் எவ்வளோ தரீங்க, 20,000 தரீங்க. அப்போ 20,000 டிஸ்கவுண்ட் நீங்கள் யாருக்கு தரீங்கன்னு தான் கேள்வி. அப்போ எக்ஸும் ஒய் அண்ட் இசட் சேர்த்துனா எவ்வளோ வருது, இங்கே 60,000 போட்டீங்க. சாரி, இங்கே 60,000 70. அப்போ மொத்தமாகவே 70,000 தான். ஆனால் இந்த பொருளை சேர்த்து நீங்கள் சேல்ஸ் எவ்வளோ தான் கொடுக்குறீங்க, 50,000 கொடுக்குறீங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 20,000. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் யாருக்கு தான் போடுது, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தான் போகுது. சரி, ஒய் அண்ட் இசட் தான் போடுது, நாட் எக்ஸுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ அலோகேட்டிங் டிஸ்கவுண்ட் டு ஒன் ஆர் மோர் பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 50,000 தான் ரெண்டு பேர்த்துக்கு இருக்குது இல்லையா. சரி, 20,000 நீங்கள் பிரிக்கலாம், டிஸ்கவுண்ட் 20,000 நீங்கள் பிரிக்கலாம். இந்த 20,000 நீங்கள் இந்த ரேஷியோவில் தான் பிரிக்க முடியும். 25/70, 20,000 இன்ட்டு 45/70 கூட இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் கழிக்கலாம். சொல்கிறேன் பாருங்க, 20,000 டிஸ்கவுண்ட்டுடா, 20,000 இன்ட்டு 25/70. அப்போ 7,142. 7,142. அடுத்தது 45/70 இன்ட்டு 50. அப்போ 45/70 இன்ட்டு 50,000 32, 142.
சாரி சரி 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 20,000 இன்ட்டு 45/70 12,000 12,857 ரெண்டுத்தையும் கூட்டுங்க ப்ளஸ் 7,142 20,000 இல்லையா? அப்போ டோட்டல் அமௌண்ட் கழிங்களேன். 25,000 மைனஸ் 7,142 அந்த 14,000. அடுத்தது 47,000 மைனஸ் 12,842. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் கழிச்சுக்கலாம். நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்? ரெசிஜுவல் அப்ரோச். எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. நல்ல கேள்விங்க. ரெசிஜுவல் அப்ரோச் இஸ் appropriateனா the entity enters into contract with the customer to sell product X, Y, Z as described in case A. The contract also includes promise to transfer products. The consideration is 1,30,000. The standalone selling price for product alpha is highly variable because entity sells product alpha to different customers for a broad range of amounts 15 to 25 45,000. Determine the standalone price of X and Y. Standalone price of கேஸ் வந்து பியில் கேட்குறாங்க. கேஸ் பி வந்து ரெசிஜுவல் அப்ரோச். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் 1,30 நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளோ தான் இருக்குதுங்க? 1,00,000 தான். நீங்கள் அப்போ 30,000 எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க. அப்போ எக்ஸ் வந்து 50,000, எக்ஸ் ஒய் சேர்ந்து கேஸ் வந்து முன்னாலே ஃபிக்ஸ் பண்ணது தான். அந்த கேஸை வச்சு நீங்கள் போட சொல்கிறாங்க. அப்போ அல்ஃபாவோட ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 30,000 நிற்குது எக்ஸ்ட்ரா. திஸ் ஒர்க்ஸ் பிகாஸ் அல்ஃபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 15 to 45. அப்போ 30,000 லைஸ் வித்தின் த ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்ச் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆல்ஃபா வந்து 30,000 சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற ப்ரைஸ்ல அங்கேயே இருக்கும்போது ஆல்ஃபாவோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மட்டும் தான் கண்டிப்பாக 30,000 இருக்குன்றாங்க. அடுத்து வந்து ரெசிஜுவல். சி நல்லா பார்க்கணும். சி வந்து பி வந்து ரெசிடுவல் அப்ரோச் இஸ் inappropriate என்ன? The same price case B applied to case C except transaction price is 105. அப்போ 105 தான் கொடுக்குறீங்க. அப்போ 130 எங்க கொடுத்துட்டீங்க, அதனால இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 105 தான் கொடுக்குறீங்க. அப்போ கேஸ் சிக்கு என்ன ஆகுன்றீங்க? கிட்டத்தட்ட 105 கொடுத்தாலும் 5,000 இருக்கும். இப்போ ரேஞ்ச் வந்து 15 to ஆல்பாவோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 15 to 25 தான். அப்போ 5,000 எடுக்க முடியாது. அப்போ 5,000 does not fall in this place. அப்போ therefore residual approach வந்து cannot be used. The entity must estimate alpha price using another suitable method யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கேஸ் ஏக்கு சொல்லியாச்சு, இதுக்கு விற்கிறாங்க. ஸோ அதனால டிஸ்கவுண்ட் ஒய்க்கு மட்டும் தான் கிடைக்குது. இப்போ ரிமைனிங் 50,000 தான் நம்ம போட்டாச்சு. இந்த இது எப்படி போட்டாங்கன்னு அவங்க காமிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஈஸியான கொஸ்டின், எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 55 பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் கேட்ட குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிற 56, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும், இதே சிலபிள் தான் வரும். பாருங்க, entity enters into contract with the customer for 2 intellectual property licenses A and B, which the entity determines to respond to performance obligations, each satisfied at a point in time. Standalone selling price 16 லட்சம் 20 லட்சம் respectively. The entity transfers license B at inception of the contract and transfers license A 1 month later. Case A, variable considerations entirely one performance obligations. The price stated in the contract for license A is fixed amount of 16 lakh, and for license B the consideration is 3% of the customer's future sales of the product that uses license B. For this purpose allocation, the entity estimates its sales based royalties to be 2 lakh. Allocated transaction price. Case B, அதே மாதிரி தான். The price stated in the contract of license A is fixed amount of 6 lakhs, and for license B the consideration is 5% of customer's future sales. The entity's estimate sales royalties 3 lakh 30 lakh. A license is transferred 3 months later. Royalty due from customer's first month sale is 4 lakhs. Allocate the transaction price and determine the revenue.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நான் சி என்டிட்டி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கஸ்டமர்ஸ்குள்ள போடுது. டூ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ் வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ண போகிறேன் வித். அப்போ என்டிட்டி என்டர்ஸ் இன்டு கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ் ஃபார் டூ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைசன்சஸ், லைசன்ஸ் ஏ அண்ட் பி, which the entity determines to present two performances obligations. It is satisfied at the time. இப்போ ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒன்றுக்கு வந்து 14 லட்சம், ஒன்றுக்கு வந்து 20 லட்ச ரூபா. அப்போ நம்ம ஆன்சர்ல போகிறோம், நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் கன்சிடரேஷன் சொல்றாங்க. வாட் இஸ் வேரியபிள் கன்சிடரேஷனா? வேரியபிள் கன்சிடரேஷன் இஸ் அ பேமெண்ட் டிபெண்ட் ஆன் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், நாட் அ ப்ரெசன்ட் ஈவெண்ட். எக்ஸாம்பிள், ஃபியூச்சர் சேல்ஸ் நடந்துச்சுன்னா அல்லது ராயல்டி பேஸ்டாக இருக்கலாம். சரி, எக்ஸாம்பிள் 5% ஆஃப் கஸ்டமர் சேல்ஸ். அப்போ அந்த கணக்கில் இவன் என்ன சொல்கிறான் அப்படிதான் கேள்வி. கணக்கில் என்ன சொல்கிறான்னா, வேரியபிள் கன்சிடரேஷன் allocated entirely to one performance obligations. The price stated in the contract for license A is fixed at 16 lakhs and for B is consideration. And for B, license B, the consideration is 3% of customers' future sales. A product that use license B for purpose of allocation. The entity estimates sales based royalties 20 lakh. அப்போ அதான் முக்கியமான வேரியபிள் கன்சிடரேஷன் அதான். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து ராயல்டி பேஸ்ட்னு பார்த்தா, ரெவன்யூ ஃப்ரம் based on royalties on intellectual property should be recognized only when later of the following occurs. Subsequent sales occurs, the performance of obligation is satisfied. This prevents recognition revenue too early. ஏன்னா நீங்கள் ஒரு ராயல்டி சேல்ஸ்னாவே அந்த ஒரு கேசட் நீங்கள் விற்கிறீங்க, அந்த கேசட் சேல்ஸ் ஃபியூச்சர் ஆகிறத வச்சு தான் உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும், அல்லது அந்த ஆப்ளிகேஷன் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வச்சு தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ கேஸ் ஏ பொறுத்த வரைக்கும் 16 லட்ச ரூபாய், எஸ்டிமேட் ஆஃப் ராயல்டி வந்து 20 லட்ச ரூபாய். பிகாஸ் த ராயல்டி ரிலேட்ஸ் ஸ்பெஷலி டு லைசன்ஸ் பி and 115 allows the entity to allocate the entire royalty to license B தான். அப்போ ஏக்கு வந்து அப்படி கிடையாது, ஏக்கு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், ஆனால் பிக்கு மட்டும் தான் ராயல்டி பேஸ். அப்போ ரெவன்யூ ரெகக்னிஷன் என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃபர்ஸ்ட் பட் ரெவன்யூ நாட் ரெகக்னைஸ்டு yet பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் சேல்ஸ். அப்போ உடனே ரெகக்னைஸ் பண்ண முடியும், இமீடியட்டாக பண்ண முடியாது, அது நடக்க வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் ஏ பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் உடனே பண்ணலாம், ஏன்னா அது ஃபிக்ஸ்டு. ஆனால் when license A transfers after 1 month because revenue recognized, royalty revenue will be recognized when customer sales occurs. ஆனால் தான் நடக்க முடியும். அப்போ புரிஞ்சுக்கணும், வேரியபிள் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை வச்சு தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் கேஸ் பி வந்து வேரியபிள் கன்சிடரேஷன்ஸ் allocated using selling prices. அப்போ கேஸ் பி நம்ம படிக்கும்போது என்னன்னா, the price stated in the contract for license A is fixed 6 lakhs and for license B the consideration is 5% of future sales. Entities estimate sales based royalties is 3 lakhs, 30 lakhs, 60 lakhs, 30 lakhs. சரி, ஓகே. A license is transferred 3 months. Royalty due from customers first month sales is 4 lakh. அப்போ இது பாருங்க ரொம்ப சிம்பிள், இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது. Standalone prices of A 16 and B 20 lakhs. There are totally 36 lakh. But வேரியபிள் கன்சிடரேஷன் எஸ்டிமேட்டு 30 லேக் தான் சொல்கிறாங்க. ஏன் வேரியபிள் கன்சிடரேஷன் 30 லேக்ஸு நீங்கள் சொல்லிக்கிற பிஏ படிச்சிங்கன்னா தான் தெரியும். ஏன்னா the entities estimate of sales based royalties is 30 lakhs தான் அவன் சொல்கிறான். சரி, அப்போ 30 lakhs தான் நம்ம போட முடியும். 6 lakhs தான் டிஃப்ரெண்ட் இல்லையா, உங்களுக்கு அவனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வேரியபிள் கன்சிடரேஷன் 6 lakh. சரி, இந்த வேரியபிள் கன்சிடரேஷன் வந்து 6 lakh நம்ம போடுறோம், 16 lakhக்கு 20 lakhக்கு 36 lakhs போட்டால் அவனோட அலோகேஷன் வந்து 26.33 இல்லையா. அப்போ இந்த 6,000 வந்து நீங்கள் அலோகேஷன் பண்ணீங்கன்னா 6 lakhs தான் டிஃபரன்ஸு. அந்த 6,000 நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அலோகேட் பண்ணி கழிக்கணும். அப்போ ராயல்டி ரெகக்னிஷன் ஃபர்ஸ்ட் மந்த் ராயல்டி 4 lakh, அலோகேஷன் லைசன்ஸ் பி இது வந்து 22, லைசன்ஸ் ஏது வந்து 1,07,000 ரூபா. இந்த அலோகேஷன் இப்படி தான் வரும். சரி, எப்படி சார் அலோகேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது 16 / 36 × 6 lakh
இதுதான் இந்த அமௌண்ட். பட் இது எப்படி போட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 16/36 இன்ட்டு 4 lakh. ஸோ அதான் 1,80,000. அப்போ லைசன்ஸ் பி ரெவன்யூ, லைசன்ஸ் ஏ ரெவன்யூ தெரிஞ்சிச்சு. லைசன்ஸ் ஏ ரெவன்யூ. அப்போ பிகாஸ் ஏ லைசன்ஸ் ஹேஸ் நாட் பின் டிரான்ஸ்ஃபர்டு, ஒன்லி பி லைசன்ஸ் கேஸ் டிரான்ஸ்ஃபர்டு. அப்போ இந்த ரெண்டு கேள்விக்கு முக்கியமான கான்செப்ட் பார்க்கறது ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கு வந்து டிபெண்ட் ஆகும் வேரியபிள் கன்சிடரேஷன். ஆனால் ராயல்ட்டி பொறுத்த வரைக்கும் ராயல்ட்டி ரெக்கவரி செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தா சேல்ஸ் நடந்த பிறகு அல்லது பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு. அதனால தான் சொல்கிறாங்க சேல்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணிடுறேன், இந்த ராயல்ட்டி ஃபியூச்சரில் சேல்ஸ் ஆகலை, அதனால உடனே ரெக்கக்னைஸ் பண்ணாதீங்கன்னாங்க. அப்போ 16 days வந்து நீங்கள் என்ன செய்யணும், உடனே ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. கேஸ் பியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துனா 36 வருது. ஆனால் ராயல்ட்டி வந்து எஸ்டிமேட் எவ்வளோ தான் பண்ணுறாங்க, 30 தான். அப்போ அலகேஷன் ப்ரொப்போர்ஷன்னா ஃபஸ்ட்டு ரெவன்யூ வந்து 4 lakh அப்படிங்கும் போது லைசன்ஸ் பி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஏ லைசன்ஸ் வந்து இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அந்த பிக்கு வரணும் அப்படின்றது அந்த கான்செப்ட். இது எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப எளிதாக சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ.